தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். பாக்கியவானின் பலன்கள் என்ற தலைப்பில் சங்கீதம் 128 அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நாம் அனைவருக்குமே பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும் என்றும் பாக்கியவான்களுக்கென்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். இது நல்லதுதான். இதற்காக வேதாகமத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறவைகள் என்னவென்றால், நாம் பாக்கியவானாய் இருப்பதற்கே நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்றும் அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும் என்பதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு பயப்படுவதின் அர்த்தமாக இருக்கிறது. ஒரு பாக்கியவான் நடக்க வேண்டிய வழிகளும் வாழ்க்கைக்கான கோட்பாடுகளும் தேவனால் உச்சரிக்கப்பட்டு இருப்பதே வேதாகமத்திலே நாம் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவற்றை நாம் கற்றுக்கொண்டு அதற்காக நாம் நம்மை அர்ப்பணித்து அப்படியே கீழ்ப்படியும் போதுதான் பாக்கியவான்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மத்தேயு 24 அதிகாரத்திலே இருந்து 5 வார்த்தைகளுக்கு நம்முடைய கவனத்தை நாம் செலுத்தலாம். முதலாவது, எச்சரிக்கையாயிருங்கள். நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் தேவனுடைய திட்டங்களின் நோக்கங்கள் டைல்யூட் ஆகாதபடிக்கும், அதற்காக நம்முடைய லட்சியம் டீவியேட் ஆகாதபடிக்கும், அதன் மேல் நம்முடைய கவனம் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடிக்கும், மனிதர்களின் மாய வலையில் நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கும், மனிதர்களுடைய வஞ்சகமான பேச்சுக்களுக்கு நாம் மோசம் போகாதபடிக்கும், தவறான வழிகாட்டுதலில் நாம் இடம் கொடாதபடிக்கும் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்களினாலே தேவனிடத்தில் தெரியப்படுத்துவதற்கு முதலாவது நாம் நம்முடைய மனதின் அறைக்குள்ளே பிரவேசித்து நானும் என் தேவனும் என்று நம்முடைய மனதின் எண்ணங்கள் சிந்தனைகளின் சிதறல்களுக்கு நம்முடைய கதவை பூட்டி அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாகி நம்மை முழுவதும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து, சுயத்தை நொறுக்குவதற்கும் நாம் ஒப்பு கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்து அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே தேவனிடத்திலே ஊக்கத்தோடும் உண்மையோடும் ஆவியோடும் இருக்க வேண்டும் என்பதுதான். தேவனுடைய நாமம் மாத்திரமே மேன்மைப்படும்படியாகவும் அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும் என்றும் அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்றும் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வேண்டுதல்கள் நமக்காக மாத்திரம் இல்லாமல் நம்மை சுற்றிலும் வாழுகின்ற இருக்கின்ற எல்லாவற்றை குறித்தும் பரந்து விரிந்த எண்ணத்தோடு நம்முடைய விண்ணப்பங்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதான வார்த்தை, கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நம்முடைய அனுபவ பாடமாக இராமல் பிறருடைய அனுபவத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை சுற்றிலும் திரளான சாட்சிகள் மேகம் போல இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக சுற்றி திரிந்து அவர் நமக்கு முன்னோடியாக வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார்.
அந்த வார்த்தைகள் நம்முடைய கையில் வேதாகமமாக இருக்கிறது. இவை ஒரு மேனுவல் புக்காக மாத்திரம் இல்லாமல் இதற்குள் இருக்கும் வார்த்தைகளுக்கு ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதிலே இருந்து ஆலோசனைகளும் கிடைக்கிறது. இந்த ஆலோசனைகள் தான் நாம் வாழ்வதற்கான ரகசியங்களாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று அவரை குறித்த படமும் நம்முடைய மனதிலே பெரிதாகுகிறது. இவற்றை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை வியக்க வைக்கிறது இந்த தேவாதி தேவனுடைய அன்பு. 3 வார்த்தைகளை குறித்து நாம் இந்த பதிவிலே பார்க்கிறோம். எச்சரிக்கையாயிருங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். மீதமுள்ள 2ஐயும் நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.